ஓகே, டயகனலைஸ் த மேட்ரிக்ஸ்னு குடுத்துருக்காங்க. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, டயகனலைஸ் தி மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, 3x3 மேட்ரிக்ஸ். சரிங்களா? இது நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது எப்படி நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்றோம் அப்படின்னா, A நாட் ஈக்குவல் டூ A டிரான்ஸ்போஸ். அதாவது ரோ அண்ட் காலம இடத்த மாத்தி எழுதும்போது, அதாவது இடத்த மாத்தி எழுத முடியல அப்படின்னா, அது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். இடத்த மாத்தி எழுத முடிஞ்சதுன்னா, அது நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 -2 2. அப்ப இடத்த மாத்தி எழுதுனா, இது என்ன ஆகும்னா சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் ஆயிரும். அதாவது A ஈக்குவல் டூ A டிரான்ஸ்போஸ் மாரி நம்மளால எழுத முடியும். A ஈக்குவல்ஸ் டூ A டிரான்ஸ்போஸா எழுத முடியும். ஏன்னா சப்போஸ் இந்த ரோ காலம மாத்துங்க. 6 -2 2 இருக்கு. 6 -2 2. 2வது ரோ -2 3 -1. -2 3 -1. 3வது ரோ பார்த்தீங்கன்னா 2 -1 3. அது ரோ அண்ட் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் எந்த சேஞ்ச் ஆகாது. அப்படி இருந்துச்சுன்னா அது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே. ஸோ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இது 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் பண்ணி ஆகணும். ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் பண்ணி ஆகணும். ஸோ முதல்ல ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்றோம்னா, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இல்ல CH ஈக்குவேஷன் சொல்லுவோம். அந்த CH ஈக்குவேஷன் 3x3 மேட்ரிக்ஸ்க்கு என்னன்னா, லாம்ப்டா கியூப் மைனஸ் S1 லாம்ப்டா ஸ்கொயர் பிளஸ் S2 லாம்ப்டா மைனஸ் S3 ஈக்குவல்ஸ் டு 0. இது 3x3 மேட்ரிக்ஸ்க்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலான்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த S1, S2, S3 தான் ஃபைண்ட் பண்ணணும். இந்த S1 அப்படின்றது என்னன்னா, சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ். சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ். இப்ப டயகனல் என்ன வேல்யூ குடுத்திருக்கோம் பாருங்க. 6, 3 அண்ட் 3 குடுத்திருக்கோம். ஸோ 6 பிளஸ் 3 பிளஸ் 3. எனக்கு பின்னாடி சொல்ல வேண்டாம். அப்ப கடைசியில எனக்கு டவுட்ஸ் கேட்கும்போது மட்டும் டவுட்னா மட்டும் கேளுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா கேளுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா விட்டுருங்க. எங்கேயாவது டவுட்னா மட்டும் நீங்க டப்புன்னு ஸ்டாப் பண்ணி கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கங்க. அப்ப 6 பிளஸ் 3 9 பிளஸ் 3 என்ன ஆகும்னா 11. 9 பிளஸ் 3 12 இல்லையா? 3 3 6 பிளஸ் 6 12. ஓகேங்களா? அடுத்து S2. இந்த S2 தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சம் ஆஃப் பிரின்சிபல் மைனஸ்ன்னு சொல்லுவோம். பிரின்சிபல் மைனஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, இந்த S2ல தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ரைஸ் ஆகும். 6 -2 2 -2 3 -1 2 -1 3. ஏன் இது மெதுவா எடுக்கிறேன்னா, இந்த ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சதுன்னா, எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சதுன்னா, பேலன்ஸ் எல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்பர்ஸ் தான் மாத்த முடியும். ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் பிரின்சிபல் மைனர்னா ஃபர்ஸ்ட் மைனர் இந்த 6க்கு பார்ப்போம். 6க்கு பார்க்கும்போது கரஸ்பாண்டிங் ரோவையும் டெலீட் பண்ணிருவோம். கரஸ்பாண்டிங் காலத்தையும் டெலீட் பண்ணிருவோம். பேலன்ஸ் என்ன இருக்கோ அத எடுத்து எழுத வேண்டியது தான். இப்போ 3 -1 -1 3 பிளஸ் 2வது பிரின்சிபல் மைனர் என்னன்னா, 2வது எலிமெண்ட் இந்த டயகனல் எலிமெண்ட் 3க்கானது. கரஸ்பாண்டிங் ரோவை டெலீட் பண்ணிருவோம். கரஸ்பாண்டிங் காலத்தை டெலீட் பண்ணிருவோம். பேலன்ஸ் டைம் எடுத்து எழுத வேண்டியது தான். 6 2 2 3 பிளஸ் 3வது பிரின்சிபல் மைனர் என்னன்னா, 3rd டயகனல் எலிமெண்ட். இந்த 3rd டயகனல் எலிமெண்ட் கரஸ்பாண்டிங் ரோவை டெலீட் பண்ணிருவோம். காலத்தையும் டெலீட் பண்ணிருவோம். அப்ப 6 -2 -2 3 அவ்வளவுதான். மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் எங்க ரைஸ் ஆகும்னா, இந்த S2ல தான் மேக்ஸிமம் ஸ்டூடண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அப்ப 3 இன்டு 3 என்ன ஆகும்னா 9. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். சிம்பல மாத்தி -1 இன்டு -1னா +1 ஆயிடும். ஓகே. பிளஸ் 6 இன்டு 3னா 12 மைனஸ் 2 இன்டு 2னா 4 பிளஸ் 6 3 சார் 6 இன்டு 3னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 18 மைனஸ் -2 இன்டு -2னா +4 ஆயிரும். அவ்வளவுதான். அப்ப என்னோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 9ல 1 போச்சுன்னா 8, 12ல 4 போச்சுன்னா 8, 18ல 4 போச்சுன்னா 14. அப்போ 14 பிளஸ் 8 பிளஸ் 8. அப்போ 8 பிளஸ் 8 16 பிளஸ் 4 20 பிளஸ் 10 30 ஆகுமா? ஸோ 8 பிளஸ் 8 16 20 30. அப்போ S2க்கான வேல்யூ 30. ஓகே. ஸோ அடுத்த வேல்யூ S3. S3ன்றது வெரி சிம்பிள். மாடுலஸ் ஏன்னு சொல்லுவோம். இல்லைன்னா டிட்டர்மினன்ட் ஏன்னு சொல்லுவோம். டிட்டர்மினன்ட்
இப்போ அங்க செகண்ட் வேல்யூ போட்டுருங்க சார். ஆமா. ஓ 6 3s are 18. 6 3s are 18 minus 4. 3 3s are 9 plus 1. 6 3s are 18 plus minus 4. 6 3s are 18 minus 4. அப்போ இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்ட். அப்போ இங்கே என்ன இருக்கும் பாருங்க, 18ல் 4 போச்சுன்னா 14. 18ல் 4 போச்சுன்னா 14. அப்போ 14 plus 14 28 plus 8 36. அப்போ S2 ஓட வேல்யூ 36. டிட்டர்மெண்ட் A. அப்போ 6 minus 2 0வா, சாரி minus 2 2 என்னது மறைஞ்சிருச்சு. அப்போ என்ன வேல்யூ வரும் பாருங்க, 6 minus 2 2. ஆமா, S3 வந்து டிட்டர்மினன்ட் தான். ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் தான் இது, நம்மளோட மேட்ரிக்ஸ் தான். 6 minus 2 2 minus 2 3 minus 1 2 minus 1 3 ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் தான் இது, நம்மளோட மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் இது. அப்போ இது என்ன ஆகும், 6 into 3 3s are 9. சிம்பிளை மாற்றினா 1 into minus 1 into minus 1 plus 1 ஆயிரும். மைனஸ் ஆல்ரெடி இங்கே minus 2 இருக்கு, அப்போ minus 2. தென் இந்த கரஸ்பாண்டிங் ரோ விட்டுருவோம், காலம் விட்டுருவோம். 2 3s are minus 6. இது ஒரு சாதாரண டிட்டர்மெண்ட் தான். இது சிம்பிளை மாற்றும் போது மைனஸ் மைனஸ் 2 கிடைக்குமா, பிளஸ் லாஸ்ட் வேல்யூ 2 into 2 1s are 2. சிம்பிளை மாற்றி 2 6 3s are 6. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க, 6 into 9ல் 1 போச்சுன்னா 8. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும், பிளஸ் 2. இங்கே பாருங்க மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். இங்கே பிளஸ் 2 கிடைக்கும். அப்போ minus 6 plus 2. அப்போ 6ல் 2 போச்சுன்னா minus 4. தென் 6ல் 2 போச்சுன்னா ஒன்ஸ் அகெயின் minus 4. அப்போ என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்க, 6 8 are 48. 2 4s are 8. 2 4s are 8. அப்போ என்ன கிடைக்கும், 48ல் 8 போச்சுன்னா 40. 40ல் 8 போச்சுன்னா 32. சரியா, அக்ரி. அப்போ அந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஈக்குவேஷன் 1 என்ன போட்டிருக்கோம், லாம்டா கியூப் போட்டிருக்காமா. இப்போ அந்த ஈக்குவேஷன் 1 ஒரு டைம் எழுதிக்கிறேன். லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல்ஸ் டு 0. S1க்கான வேல்யூ 12. அப்போ லாம்டா கியூப் மைனஸ் S1க்கான வேல்யூ 12 லாம்டா ஸ்கொயர், S2க்கான வேல்யூ 36 லாம்டா minus S3 minus 32 equals to 0. சரியா, ஒரு நிமிஷம் ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். Diagonalize the matrix. Q 2 to 8. ஓகே, இப்போ இது என்னன்னா கியூபிக் ஈக்குவேஷன். கேல்சியில் உங்களுக்கு சால்வ் பண்ணுறது சொல்லி தந்திருக்காங்களா, கால்குலேட்டரில் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு சொல்லி தந்திருக்காங்களான்னு. கியூபிக் ஈக்குவேஷன் அப்போ கேல்சி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்காங்களா, மேனுவலாக சொல்லணுமா, புரியல. கேல்சி கையில் வச்சுருக்கீங்களா, அப்போ கேல்சி எடுத்துக்கங்க. ஆன் பண்ணிட்டு மோடு அகைன் மோடு போங்க, ஈக்குவேஷன் வருதான்னு பாருங்க. மோடு அகைன் மோடு கொடுத்தீங்கன்னா ஈக்குவேஷன் வரும். இருக்கா, அதில் வந்து அன்னோன்ஸ் கொடுத்துருப்பான் இல்லையா, அன்னோன்ஸ் 2 and 3 இருக்கா. கேல்சியில் மோடை ப்ரெஸ் பண்ணிட்டு முதல்ல கம்ப்ளீட் கொடுங்க. மோடை ப்ரெஸ் பண்ணி கம்ப்ளீட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்துருங்க. அப்படியா, என்ன கால்சி வச்சிருக்கீங்க கையில், இஎஸ் கால்சி வச்சிருக்கீங்களா. சரி, எனக்கு இஎஸ் கால்சி மேக்ஸிமம் நான் தெரியாது, எனக்கு எம்எஸ் கால்சி தான் தெரியும். பரவாயில்ல, நம்ம மேனுவலாக சொல்லிடுவோம். சரியா, ரெண்டும் எம்எஸ் வந்து இஎஸ் வந்து அட்வான்ஸ்டு கால்சி. இப்போ கால்சியில் போட்டு சொல்கிறீங்களா எனக்கு வேல்யூவை. அது வேண்டாம், எனக்கு டிகிரின்னு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, டிகிரி இருக்கான்னு செக் பண்ணுங்க. டிகிரி வந்து 3 இருக்கான்னு பாருங்க. அங்கே
3 பிரஸ் பண்ணுங்க. என்ன கேக்குது? அப்ப ஏன்றது இதுதான். A x கியூப் இல்ல லாம்டா கியூப் பிளஸ் B லாம்டா ஸ்கொயர் பிளஸ் C லாம்டா பிளஸ் D ஈக்குவல்ஸ் டு 0 இருக்கு. அப்ப A க்கு வேல்யூ என்ன? 1 லாம்டா கியூப். அப்ப A க்கு பதிலா 1 கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுங்க. இல்ல A என்ற பிளேஸ்ல 1 கொடுங்க. ஆமா. B இருக்க இடத்துல -12 கொடுங்க. கொடுத்துட்டீங்களா? B க்கு பதிலா -12 கொடுக்கணும். C க்கு பதிலா 36 கொடுக்கணும். D க்கு பதிலா -32 கொடுங்க. அப்ப ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. fx 9 es கால்சியா. ஆன்சர் கொடுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. ஆன்சர் 8 அப்ப லாம்டா ஈக்குவல் டு 8. மறுபடியும் ஈக்குவல் டு கொடுங்க. வேற ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. 2 மறுபடியும் ஈக்குவல் டு கொடுங்க. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1. அப்போ 1ன்றது என்னன்னு பாருங்க. அது a ஓட வேல்யூவா இருக்கும் பாருங்க. 1ன்றது அடுத்து அது இமிடியேட்டா 1 வந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டா சுதாரிக்கணும். அப்போ எந்த வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ ரிப்பீட்டட் வேல்யூ. சரியா? அப்ப ரெண்டாவதா என்ன கால்சில வருதோ அதான் ரிப்பீட்டட். கால்சி பொறுத்த அளவுக்கு ரிப்பீட்டட் வேல்யூ ரெண்டாவதா காமிக்கும். அப்ப இங்க ஆன்சர் என்ன? நமக்கு லாம்டாவோட வேல்யூ என்னன்னா 8, 2, 2. 8, 2, 2. இதுதான் நமக்கு ஐகன் வேல்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ ரிப்பீட்டட் வரக்கூடிய வேல்யூவை கால்சில கேர்ஃபுல்லா பார்க்கணும். ரெண்டாவதா வரக்கூடிய வேல்யூ தான் ரிப்பீட்டட் வேல்யூ. சம்டைம்ஸ் 3மே ரிப்பீட் ஆகுதுன்னு வைங்க. சப்போஸ் 2, 2, 2 வந்துச்சு அப்படின்னா 3மே ரிப்பீட்டட். அப்ப கால்சில ஒரே ஒரு டைம் தான் காமிக்கும் 2. அது எப்படி நம்ம ரிப்பீட்டட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது கியூபிக் ஈக்குவேஷன். அப்ப கட்டாயம் 3 ரூட்ஸ் வந்தாகணும். கட்டாயம் 3 ரூட்ஸ் இருக்கணும் நமக்கு. அப்போ 1 தான் 1 8, 1 2. அப்போ 3வது காமிக்கல அப்படின்னா ரெண்டாவது என்ன வேல்யூ வருதோ அது ரிப்பீட்டட் வேல்யூ. சரியா? அப்படி இல்லைனாலும் இந்த தேர்ட் ஐகன் வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர் கரெக்டான வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம உள்ளேயே போகணும் சம்முக்குள்ள. சம்டைம்ஸ் மிஸ்டேக்னா இங்கேயும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அது எப்படி சார்னா, சம் ஆஃப் ஐகன் வேல்யூ சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். சொல்லியிருக்காங்களா? சம் ஆஃப் ஐகன் வேல்யூ அப்படின்றது வெரி சிம்பிள். சம் ஆஃப் டயகனல் வேல்யூஸ் தான். சம் ஆஃப் டயகனல் வேல்யூஸ். அப்ப சம் ஆஃப் ஐகன் வேல்யூ என்ன இருக்கு? 8 பிளஸ் 2 பிளஸ் 2. அப்ப நம்மளோட சம்முல ஐகன் வேல்யூ ஒரிஜினல் மேட்ரிக்ஸ்ல என்ன வந்திருக்குன்னு பாருங்க. 6 பிளஸ் 3 பிளஸ் 3. அது எழுதுங்க. 2 சேமா இருக்கணும். 6 பிளஸ் 3 பிளஸ் 3. அப்ப 8 பிளஸ் 2 10 பிளஸ் 2 12. 6 3 பிளஸ் 3 6. 6 பிளஸ் 6 12. அப்போ இந்த இடத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சது அதான் சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ். மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? மேட்ரிக்ஸோட 6 பிளஸ் 3 ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட டயகனல் வேல்யூஸ் தான் அது. இதான ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட டயகனல் பார்த்தீங்கன்னா 6 3 3. ஓகே. தென் இது இன்னொரு வெரிஃபை எப்படி பண்றதுன்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ. ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஏவா இருக்கணும், இல்ல மாடுலஸ் ஏ. ரெண்டு ஒன்று தான். டிட்டர்மினன்ட் ஏ இல்ல மாடுலஸ் ஏ. அப்போ இங்க ஐகன் வேல்யூ என்ன வருது? 8 இன்டூ 2 இன்டூ 2 இல்லையா? நமக்கு மாடுலஸ் ஏ என்ன வந்துச்சுன்னு பாருங்க. டிட்டர்மினன்ட் ஏ என்ன கண்டுபிடிச்சோம்? 32 இல்லையா? மாடுலஸ் ஏ வேல்யூ 32. அப்போ இந்த வேல்யூ 32 செக் பண்ணுங்க. 8 2s are 16 இன்டூ 2 32. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஐகன் வேல்யூஸ் கரெக்ட் தான். இங்க தப்பு இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் எங்க நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம்னா இந்த S2ல தான் மிஸ்டேக் பண்ணுவோம். இந்த S2 நம்ம கரெக்டா போட்டோம்னாலே கிட்டத்தட்ட 90% இந்த சம் போட்ட மாதிரி தான். சரிங்களா? மேக்ஸிமம் S2ல தான் மிஸ்டேக் ஆகும். இப்போ என்ன பண்றதுன்னா ஐகன் வெக்டார் போயிடலாம். ஸோ ஐகன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோமா? ஸோ ஸ்டெப் 2 அது என்னன்னா ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்ணணும். ஐகன் வெக்டார்
ஸோ ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வெரி சிம்பிள். ஏ மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல்ஸ் டு 0ன்னு சொல்லுவோம். ஏன்றது கிவன் மேட்ரிக்ஸ், லேம்டான்றது ஐகன் வேல்யூ, ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது ஒரே டேக்கில் எப்படி எழுதுறதுன்னா, நம்மளோட ஐகன் வேல்யூ மட்டும் பேஸ்ட் பண்ணால் போதும். ஒரு டைம் ஐகன் வேல்யூ பேஸ்ட் பண்ணிக்கிறேன், சாரி ஐகன் மேட்ரிக்ஸை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட மேட்ரிக்ஸ் ஓகே, இதான் நம்மளோட மேட்ரிக்ஸ், ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் தான். ஸோ இதில் எங்கே சேஞ்ச் பண்ணுவோம்னா, இந்த டயக்னலில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவோம். ரீமைனிங் எல்லாம் எந்த சேஞ்ச் ஆகாது, டயக்னலில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவோம். எப்படி எழுதுறதுன்னா, சிம்பிள் 6 மைனஸ் லேம்டா மைனஸ் 2 2 மைனஸ் 2 டயக்னலில் மட்டும்தான் மாற்றுவோம். 3 மைனஸ் லேம்டா மைனஸ் 1 2 மைனஸ் 1 3 மைனஸ் லேம்டா. ஸோ டயக்னலில் மட்டும்தான் மாற்றுவோம், ரீமைனிங் எல்லாம் அப்படி எழுதிப்போம். எக்ஸ் ஒய் இசட், சில நேரங்கள் எக்ஸ் ஒய் இசட் கொடுக்கலாம், இல்லை x1 x2 x3 கொடுக்கலாம், எல்லாமே ஒன்று தான். சரியா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கையில் 3 ஐகன் வேல்யூ வச்சிருக்கோம், அப்போ 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் வரும். ஆனால் இங்கே ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ இருக்கு. ஸோ கேஸ் 1, ஸோ கேஸ் 1 when lambda is equal to 8, இந்த 8 பார்த்தீங்கன்னா நான் ரிப்பீட்டட் வேல்யூ. 8 பார்த்தீங்கன்னா நான் ரிப்பீட்டட், ஏன்னா 2 தான் ரிப்பீட்டட், நான் ரிப்பீட்டட். சரிங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், இந்த ஏ மைனஸ் லேம்டா ஐன்ற மேட்ரிக்ஸ் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும், இந்த டயக்னலை மட்டும்தான் மாற்றும், ரீமைனிங் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு என்ன ஆகும், -18 போடணுமா, இங்கே ஒரு -18 போடுவோமா, இங்கே ஒரு -8 போடுவோமா, ஏன்னா டயக்னலை மட்டும்தான் மாற்றும். இன்னும் சொல்ல போனால் இந்த லேம்டாக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், 8 போட்டுருவோம். இந்த லேம்டாக்கு பதிலாகவும் 8, இந்த லேம்டாக்கு பதிலாகவும் 8 போட்டுருவோம். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க, மேட்ரிக்ஸ் டயக்னலை மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், ரீமைனிங் எல்லாம் அப்படியே தான். சரிங்களா? அப்போ 6ல் 8 போச்சுன்னா என்ன ஆகும், 6 மைனஸ் 8னா -2 -2 2 -2. இங்கே 3ல் 8 போச்சுன்னா -5, 3 - 8னா -5 -1. இங்கே என்ன இருக்கு 2, தென் -1. 3ல் 8 போச்சுன்னா -5. சரியா? டயக்னலை மட்டும்தான் மாற்றுவோம், மீதி இருக்க வேல்யூஸ் அப்படி எழுதுவோம், எது சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ இன்டூ எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல்ஸ் டு 0 0 0. ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னு ஒன்று சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் போகும்போது கொஞ்சம் லென்த்தியாக போகும். நம்ம அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா, கோஃபேக்டார் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார், ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் இது என்னன்னா கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1, கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1. ஓகேங்களா? ஸோ கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 எப்படி சார் எடுக்குதுன்னா, யூஸ்வலாக ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 தான் சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு கோஃபேக்டர் எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு. அப்போ கரஸ்பாண்டிங் ரோவையும் டெலிட் பண்ணிடுவோம், கரஸ்பாண்டிங் காலத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். அப்போ மீதி என்ன டைம் இருக்கும், 5 × 5 என்ன ஆகும் 25. சரிங்களா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். 5 × 5னா 25 மைனஸ் மைனஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா -1 × -1 என்ன ஆயிரும், +1. அடுத்தது ரெண்டாவது எலிமெண்ட், ரெண்டாவது எலிமெண்ட்டுக்கானது. ஸோ ரெண்டாவது எலிமெண்ட்னா இந்த எலிமெண்ட் கோஃபேக்டர் ரோ 1 தான் சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவையும் தென் இந்த காலத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க -2 × -5 என்ன ஆகும், +10 ஆகும். -2 × -5 +10 மைனஸ் மைனஸ் 2 × -1னா -2, 2 × -1னா -2. கரெக்டா? தென் தேர்ட் எலிமெண்ட் 2 கானது. இந்த எலிமெண்ட் வரும்போது கரஸ்பாண்டிங் ரோவை டெலிட் பண்ணிடுவோம், கரஸ்பாண்டிங் காலத்தை டெலிட் பண்ணிடுவோம். இப்போ 2 × 1 என்ன ஆகும், சேம் சிம்பிள். அப்போ என்ன ஆயிரும், +2 ஆயிரும். மைனஸ் 2 × -5 என்ன ஆகும், -10 ஆகுமா? கரெக்டா? தென்
இப்போ அதே பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படி இருக்கட்டும். 25ல 1 போச்சுன்னா 24. 10 மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். 10 பிளஸ் 2னா 12. இங்க மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அப்போ 12. இப்போ த்ரூ அவுட் என்ன காமனா இருக்கு? 12 காமனா இருக்கு. அப்போ டிவைட் பை 12. த்ரூ அவுட் 12 காமனா இருக்கிறதுனால 12 ஆல் டிவைட் பண்றேன். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? 2 1 1 கிடைக்குமா? இந்த மைனஸ் போட்டு என்ன பண்ணணும்? உள்ள தள்ளி விட்டுறணும். அப்போ இங்க -1 ஆகும். ஸோ ஆன்சர் 2 -1 1. ஓகே, எனி டவுட்ஸ்? ஃபைன். ஸோ அடுத்து கேஸ் 2க்கு வர்றோம். கேஸ் 2. கேஸ் 2 என்னன்னா ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ. ஸோ when lambda is equal to 2 இந்த 2 பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட். இது ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ. ஸோ அதே மேட்ரிக்ஸ் தான் ஒரு டைம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேட்ரிக்ஸ் அதே மேட்ரிக்ஸ் தான். ஸோ ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணா ஒன்ஸ் அகைன் எங்கே சேஞ்ச் ஆகுன்னா இந்த டயகனலில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். எங்கே? இந்த டயகனலில் மட்டும்தான். அப்போ என்ன பண்ணுவோம்? 6 -2. இங்கேயும் 3 -2. இங்கேயும் 3 -2. அதாவது இந்த ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லையா, 8க்கு பதிலாக 2 போடுவோம். இந்த 8ஆல் சப்ட்ராக்ட் பண்ணோம். இந்த 8ஆல் சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு பதிலாக 2ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 2 கலர் மாற்றினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே 2ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 2 2 2 டயகனல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ரிமைனிங் எல்லாம் அப்படியே தான். சரியா? என்னப்பா? ஆமா. ம். ஆமா, அந்த ஐகன் வேல்யூ தான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 3 ஐகன் வேல்யூ. இது நம்மளோட ஐகன் வேல்யூ 8 2 2. இப்போ இந்த 3 ஐகன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்கா 3 ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்ணணும். 8 நான் ரிப்பீட்டட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த ரிப்பீட்டட் 2க்கு வர்றேன் இப்போ நான். சரியா? 3 ஐகன் வேல்யூ வந்துச்சுன்னா 3 ஐகன் வெக்டார் வரும். ஓகே, அப்போ அதே ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 6ல 2 போச்சுன்னா 4. தென் -2 அப்படியே இருக்கும். 2 அப்படியே இருக்கும். -2 அப்படியே தான் இருக்கும். 3ல 2 போச்சுன்னா 1 -1 2 -1 3ல 2 போச்சுன்னா 1 into x y z equals to 0 0 0. ஓகே, இப்போ அதே கோஃபேக்டர் தான். செகண்ட் ஐகன் வெக்டார் இல்லையா? செகண்ட் ஐகன் வெக்டார். So once again cofactor of row 1. Cofactor of row 1. இந்த மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸில் கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ண என்ன ஆகும்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போடுவோமா? அப்போ கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 ஃபார் எக்ஸாம்பிள் 4 கண்டுபிடிச்சோம்னா இது 2 கட் ஆயிருமா? 1 into 1னா 1 சிம்பிளை மாற்றணும். -1 into -1 என்ன ஆயிரும்? +1 ஆயிரும். கரெக்டா? தென் ரெண்டாவது எலிமெண்ட்டுக்கு வரும். ரெண்டாவது எலிமெண்ட் இந்த எலிமெண்ட்டுக்கு வரும். அப்போ கரஸ்பாண்டிங் ரோ டெலிட் பண்ணிடணும், காலம் டெலிட் பண்ணிடணும். அப்போ -2 into 1னா -2 சிம்பிளை மாற்றிட்டேன். 2 into -1னா -2. தென் தேர்ட் ஒன்னுக்கு தேர்ட் ஒன் கண்டுபிடிச்சோம். இதுக்கானது கரஸ்பாண்டிங் ரோ டெலிட் பண்ணிடுவோம், கரஸ்பாண்டிங் காலத்தை டெலிட் பண்ணிடுவோம். இப்போ -2 into -1னா +2 ஆயிடும். -2 into 1னா 2. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. 0 0 0 ஆகுதான்னு பாருங்க. அப்போ எப்போ இந்த கோஃபேக்டர் 0 ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கோஃபேக்டர் கண்டுபிடிச்சா 0 தான் ஆகும். ஓகேவா? அப்போ ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ வரும்போது அப்போ எல்லாமே 0 அப்படின்னா ஒரு டைரக்ஷன்ல ஒரு பாலை மூவ் பண்றோம். பாலை தூக்கி வீசும் போது அந்த பால் எந்த டைரக்ஷன்லயும் மூவ் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 0 0 0ன்னு வரும். நம்ம கையில இருந்து பால் வெளியே போயிடுச்சுன்னா கண்டிப்பா ஏதோ டைரக்ஷன்ல போயிருக்கும். அப்போ கண்டிப்பா அதுக்கு வெக்டார்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு என்ன சார் பண்றதுன்னா டேக் எனி ஒன் ரோ ஈக்குவேஷன்.
டேக் யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். டேக் ரோ 1 ஆஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். அப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு 4 இருக்கா, அப்போ 4x. செகண்ட் ஒன்ல -2 இருக்கா, அப்போ -2y. தேர்ட் ஒன்ல 2 மட்டும் இருக்கா, அப்போ 2z. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 தான். அப்போ ஈக்குவல் டு 0. டேக் எனி ஒன் ரோ ஈக்குவேஷன். எனி ஒன் ரோ ஈக்குவேஷன். சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் 2 காமனாக இருக்கும். சப்போஸ் 2 ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகுன்னு பாருங்க, 2x -y plus z ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஏன்னா த்ரூ அவுட் 2 காமனாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் put either x equal to 0 or y equal to 0 or z equal to 0. ஏதோ ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம், எல்லாமே எடுக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ x equal to 0 மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை சார் y equal to 0ன்னு எடுத்துக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ட் தான். அப்போ எக்ஸுக்கு 0 போட இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், 2 into 0 minus y plus z equals to 0ன்னு கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், -y plus z equals to 0. -y இப்படி இருக்கட்டும், z ஆப்போசிட் தள்ளி விட்டா -z ஆயிரும். ரெண்டு பக்கம் என்ன காமனா இருக்கு, மைனஸ் காமனா இருக்கு. ரெண்டுலையுமே மைனஸ் காமனா இருக்கு. அப்போ மைனஸையும் மைனஸை கட் பண்ணி விட்டுலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா y ஈக்குவல்ஸ் டு z இருக்கும். அது yக்கு கீழே 1ன்னு போட்டுக்கலாம், z கீழே 1ன்னு போட்டுக்கலாம். ஏன் சார் அப்படின்னா, சப்போஸ் y ஈக்குவல் டு zனா 1y ஈக்குவல் டு 1z. 1y ஈக்குவல் டு 1z. அப்போ இந்த 1 இந்த பக்கம் தள்ளி விட்டுரு, இந்த 1 இந்த பக்கம் தள்ளி விட்டுரு. அப்போ y by 1 z by 1 கிடைக்கும். அப்போ செகண்ட் ஐகன் வெக்டார் என்ன சார்னா, செகண்ட் ஐகன் வெக்டார் எக்ஸுக்கு என்ன வேல்யூ சூஸ் பண்ணோம், 0ன்னு சூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? அப்போ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு கீழே என்ன இருக்கு 1, z கீழே என்ன இருக்கு 1. இப்போ 0 1 1. ஓகே, தென் தேர்ட் ஐகன் வெக்டார். அப்போ தேர்ட் ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? டு ஃபைண்ட் தேர்ட் ஐகன் வெக்டார். இந்த தேர்ட் ஐகன் வெக்டார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் என்ன வச்சிருக்கோம், 2 -1 1 இல்லையா? அப்போ அதை எடுத்துக்கலாம். சப்போஸ் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 -1 1. இது ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார். செகண்ட் ஐகன் வெக்டார் y. இதை நம்ம 0 1 1ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. ஸோ மேட்ரிக்ஸ் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ் நம்ம கொடுத்தது, சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் x transpose y equals to y transpose z equals to z transpose x must be equal to 0வா இருக்கும் அப்படிங்கிறான். ஓகேவா? ஐகன் வெக்டார்ஸ் ஆர்த்தோகனல். இதுக்கு நேம் என்ன சொல்லுவோம்னா ஆர்த்தோகனல் டு ஈச் அதர்னு சொல்லுவோம். இதுக்கு நேம் என்ன சொல்லுவோம்னா ஆர்த்தோகனல் டு ஈச் அதர். அப்போ இந்த லாஜிக் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் இருக்கு இல்லையா, அது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதிருங்க, இல்லை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதுனா நம்ம சைடில் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டார் என்ன இருக்குது, சப்போஸ் ஏ பி சின்னு எழுதிக்குவோம். ஏன்னா இதை தான் நான் ஃபைன் பண்ண போகிறேன். இது எனக்கு தெரியாது, ஏபிசி எனக்கு தெரியாது, அப்படியே இருக்கட்டும். இங்கே என்ன இருக்குது 2 -1 1 இருக்குது, அது எழுதிடுங்க 2 -1 1. இங்கே என்ன இருக்குது 0 1 1 0 1 1. ஓகேவா? ஸோ இங்கே காலம் ஃபார்மேட்டில் இருக்குது, அது ரோ ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டேன். இதுவும் காலம் ஃபார்மேட்டில் இருக்குது, ரோ ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதிட்டேன். ஓகே, இப்போ கோஃபேக்டர் கண்டுபிடிங்க. ஸோ தேர்ட் ஐகன் வெக்டார், தேர்ட் ஐகன் வெக்டார். ஸோ ஒன்ஸ் அகெயின் கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1 தான், கோஃபேக்டர் ஆஃப் ரோ 1. அப்போ இப்போ கோஃபேக்டர் கண்டுபிடிக்க என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏன்ற எலிமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் கரஸ்பாண்டிங் ரோ டெலிட் பண்ணிடுவோம், கரஸ்பாண்டிங் காலம் டெலிட் பண்ணிடுவோம். இப்போ எடுத்து எழுதுங்க என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஆஸ் இட் இஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் தான். ஓகே, அப்போ -1 இன்டூ +1 என்ன ஆகும், -1. சரியா? அப்போ 1 இன்டூ 1 என்ன ஆகும், -1. அடுத்தது ரெண்டாவது எலிமெண்ட்டுக்கு வாங்க. ரெண்டாவது எலிமெண்ட்டுக்கு பார்த்தா, அதாவது பீன்ற எலிமெண்ட்டுக்கானது கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் டெலிட் பண்ணிருங்க. 2 இன்டூ 1னா 2,
மைனஸ் 0 இன்ட்டு 1னா 0. ஓகேவா? தென் தேர்டு சிக்கு வாங்க. கரஸ்பாண்டிங் ரோ டெலீட் பண்ணிடணும், காலம் டெலீட் பண்ணிடணும். இப்போ 2 இன்ட்டு 1னா 2 மைனஸ் 0 இன்ட்டு மைனஸ் 1னா 0. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 ஆயிருமா? இங்க என்ன ஆகும்? 2 ஆயிருமா? இங்க என்ன ஆகும்? 2 ஆயிருமா? எஸ் ஆர் நோ? வெளியே ஒரு மைனஸ் இருக்கா? பிளஸ் மைனஸ் பிளஸ். இந்த மைனஸ் உள்ள தள்ளி விட்டுறணும். இப்போ த்ரூ அவுட் என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. 2 காமனா இருக்கு. அப்போ 2ஆல என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணிடலாம். இப்போ மைனஸ் 1 இங்க மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் 1 பிளஸ் 1 இருக்கும். கரெக்டா? 2ஆல த்ரூ அவுட் டிவைட் பண்ணிடும். அப்போ இங்க 1 இருக்கும், இங்க 1 இருக்கும், இங்க 1 இருக்கும். இந்த மைனஸ் உள்ள தள்ளி விட்டுருவோம். அப்போ மைனஸ் 1. அக்ரி? எனி டவுட்ஸ்? ஸோ ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ வந்துச்சுன்னா தேர்ட் ஐகன் வெக்டர் இந்த மெத்தடில் தான் ஃபைண்ட் பண்ணியிருப்போம். சரியா? இது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கான ப்ரொசீஜர் தான். இதுவே நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா வேற மாதிரி தான் போய் ஆகணும். அது வரும்போது என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ 3 ஐகன் வெக்டர் எழுதிடலாம். சப்போஸ் இப்போ மேட்ரிக்ஸ் எழுதணும், n மேட்ரிக்ஸ் எழுதுவோம். இந்த n மேட்ரிக்ஸ்ன்றது என்னன்னா நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ். அது என்ன சார் நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் அப்படின்னா, சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் என்ன வந்துச்சுன்னு பாருங்க. 2 மைனஸ் 1 1 இல்லையா? எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர் 2 மைனஸ் 1 1. இதோட லென்த் ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த மேட்ரிக்ஸோட லென்த். அது என்ன சார் லென்த்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 இருக்கா? 2 ஸ்கொயர். செகண்ட் எலிமெண்ட் 1 இருக்கா? ஸோ மைனஸ் 1 ஸ்கொயர். தேர்ட் எலிமெண்ட் 1 இருக்கா? ஸோ 1 ஸ்கொயர். இதனோட லென்த் வந்து ஸ்கொயர் ரூட். அப்போ 2 ஸ்கொயர்னா 4. மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் பிளஸ் 1. அப்போ ஆன்சர் கிடைக்கும் ரூட் 6. அப்போ நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் காலம் என்ன அப்படின்னா இங்கே 2 இருக்கா? அப்போ 2 பை ரூட் 6. மைனஸ் 1 இருக்கா? இப்போ மைனஸ் 1 பை ரூட் 6. இங்கே 1 இருக்கா? 1 பை ரூட் 6. ஓகே, தென் செகண்ட் ஐகன் வெக்டர் என்னன்னு பாருங்க. செகண்ட் ஐகன் வெக்டர் என்ன கிடைச்சது? 0 1 1 இல்லையா? அப்போ அதை ஒய்ன்னு வச்சிருக்கோம். அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 0 1 1. இதனோட லென்த் கண்டுபிடிச்சிங்கன்னா ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும்? ரூட் 2ன்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ 0 பை எனிதிங் 0 தான். இல்லைன்னா டவுட்டாக போட்டுங்க. 0 பை ரூட் 2 1 பை ரூட் 2 1 பை ரூட் 2. தேர்ட் ஐகன் வெக்டர் இங்கே கிடைச்சிருக்கா? 1 1 1. இப்போ இதனோட லென்த் என்ன ஆகும்? ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மைனஸ் 1 ஸ்கொயர். செகண்ட் எலிமெண்ட் 0 பை ரூட் 0 தான். ஆமா, ஒய்யோட இதான ஒய்யோட வெக்டர் 0 1 1 தானே. அப்போ 0 பை ரூட் 2 1 பை ரூட் 2 1 பை ரூட் 2. 0 1 1 இருக்கு. இதனோட லென்த் ரூட் 2ன்னு வருது. அப்போ 0 பை ரூட் 2 1 பை ரூட் 2 1 பை ரூட். அதான் எழுதிருக்கேன். 0 பை ரூட் 2 1 பை ரூட் 2 1 பை ரூட். இப்போ தேர்ட் ஐகன் வெக்டர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் எழுதிருக்கீங்க. ஒரு டைம் மைனஸ் 1 மைனஸ் 1 1 எழுதிட்டேன். இதனோட லென்த் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. மைனஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1. அப்போ என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 1 பிளஸ் 1 பிளஸ் 1 கிடைக்கும். அப்போ இது என்ன ஆகும்? ரூட் 3. அப்போ பை ரூட் 3 பை ரூட் 3 பை ரூட் 3 அவ்வளோதான். சரியா? ஓகே, அடுத்தது டயகனலைசேஷன். டயகனலைசேஷன் இல்லை டயகனலைஸ்னு சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான். ஸோ டயகனலைஸ் கேபிட்டல் டின்றது என்னன்னா n டிரான்ஸ்போஸ் கேபிட்டல் ஏ கேபிட்டல் என். ஸோ n டிரான்ஸ்போஸ் n மேட்ரிக்ஸ் வச்சிருக்கோம். அப்போ n டிரான்ஸ்போஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, இதே தான். இந்த மேட்ரிக்ஸோட ரோவை காலமாக மாற்றிருப்போம், காலம் ரோவை மாற்றிருப்போம். அப்போ 2 பை ரூட் 6 மைனஸ் 1 பை ரூட் 6 1 பை ரூட் 6 0 1 by root 2 1 by root 2. Then minus 1 by root 3 minus 1 by root 3 1 by root 3. Capital A matrix. நம்மளோட ஒரிஜினல் கேபிட்டல் A matrix just copy paste பண்ண வேண்டியதான். Then இந்த matrix இதே தான். இதையும் just copy and paste தான். N matrixன்றது அப்படியே
காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ n டிரான்ஸ்போஸ் கேபிட்டல் A கேபிட்டல் N மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ இதனோட ஆன்சர் என்ன சார் வரும் அப்படின்னா D ஆல்வேஸ் டயகனல். மேட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு Dன்றது டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அப்போ டயகனல் தவிர மீதி வேல்யூ இருக்கக்கூடாது. அந்த டயகனல் என்ன சார் இருக்குன்னா 8 0 0 0 2 0 0 0 2. இது எப்படி சார் நம்ம டைரக்டா எழுத முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இன்சைட் த மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா ஐகன் வேல்யூஸ். இந்த மேட்ரிக்ஸுக்கு உள்ள என்ன இருக்குன்னா ஐகன் வேல்யூஸ் ஒன்லி. நம்மளோட ஐகன் வேல்யூஸ் என்ன எடுத்தோம்? கேஸ் 1 என்ன எடுத்துன்னு பாருங்க. கேஸ் 1க்கு என்ன எடுத்திருக்கோம்? 8 எடுத்திருக்கோமா? கேஸ் 1க்கு 8 எடுத்திருக்கோம். கேஸ் 2க்கு என்ன எடுத்திருக்கோம்? 2 எடுத்திருக்கோம். அந்த ஆர்டர் மாற்றக்கூடாது. என்ன ஆர்டரில் நம்ம சூஸ் பண்ணமோ அதே ஆர்டர் தான் ரிட்டைன் ஆகணும். ஸோ கேஸ் 1ல நான் 8 எடுத்தேன். கேஸ் 2ல 2 எடுத்திருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட்டட்ன்றதுனால மறுபடியும் 2 வரும். ஸோ இதுதான் டயகனலைசேஷன் கேபிட்டல் டி. ஓகே. ஸோ இது ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ வந்தால் ஒரு மாதிரி வரும். நான் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ வந்தால் வேற மாதிரி போகும். ஸோ நான் ரிப்பீட்டட் தட் மீன்ஸ் நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா இன்வர்ஸ் போகும். ஓகே. அடுத்தது உங்களுக்கு இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. அந்த சம் என்னன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட அசைன்மெண்ட் கொஸ்டின்ல கொடுத்த 2வது ப்ராப்ளம். இந்த 2வது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஹோம்ஒர்க்காக போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். இந்த மேட்ரிக்ஸும் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். ஏன்னா 8 -6 2 8 -6 2 -6 7 -4 -6 7 -4 2 -4 3 2 -4 3 சேம் ப்ரொசீஜர் தான். சரியா? சேம் ப்ரொசீஜர் தான். ஏன்னா இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக கூட போட்டுக்கலாம். எந்த சேஞ்ச் பண்ண வேண்டாம். இதே மாதிரி தான். நம்பர்ஸ் தான் மாற்றிருக்கு. ஸோ ஒரு சம் உங்களுக்கு மேட்ரிக்ஸில் தெரிஞ்சதுன்னா மீதி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெரி வெரி சிம்பிள் தான். ஓகே. இந்த சம் நீங்களே ஹோம்ஒர்க்காக போட்டுங்க. ஒரு சம் நான் போட்டிருக்கேன். தென் உங்களுக்கு கொடுத்த 3வது சம் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃப்ரம் குவாட்ராட்டிக் ஃபார்ம் கேட்டிருக்கிறாங்க. ஃபைண்ட் தி பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃப்ரம் தி குவாட்ராட்டிக் ஃபார்ம். அதான கேட்டிருக்காங்க 3வது சம் உங்களுக்கு. ஸோ 3வது சம் முதல்ல பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஃபார்மாக கொடுத்துருக்கான். இப்போ அந்த குவாட்ராட்டிக் ஃபார்மை முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்முக்காக மாற்றி ஆகணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்றினா தான் போட முடியும். அது எப்படி சார் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்றுறது? இது Q என்ன சொல்லுன்னா குவாட்ராட்டிக் ஃபார்ம் சொல்லுவோம். இந்த இடத்துல குவாட்ராட்டிக் ஃபார்ம். இந்த குவாட்ராட்டிக் ஃபார்மை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றணும். மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாற்றணும். ஓகேங்களா? இது எப்படி சார் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்றுறது அப்படின்னா சப்போஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் நம்ம கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது சொல்ல x1 x2 x3 சிமிலர்லி x1 x2 x3 எழுதிக்கலாம். ஓகே. ஸோ டயகனல் மட்டும் டைரக்ட் எழுதிக்கலாம் சார். டயகனல் மட்டும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x1 ஸ்கொயர் என்ன வருது நமக்கு? 10. அப்போ x1 x1 கோயின்சைட் அப்படி பிளேஸ்ல 10 அப்படி எழுதிக்கலாம். தென் x2 ஸ்கொயர் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான கோஎஃபிஷியன்ட் 2. அப்போ x2 இங்கே தானே வரும். x2 வரக்கூடிய இடத்துல 2 எழுதிக்கலாம். x3 ஸ்கொயர் அப்போ x3 வரக்கூடிய இடத்துல 5 எழுதிக்கலாம். ஓகே. ஸோ டயகனல் மட்டும் டைரக்டா எழுதிக்கலாம். டயகனல் மட்டும் டைரக்டா எழுதிக்க வேண்டியதுதான். டயகனல் மட்டும் டைரக்டா எழுதணும். ஓகே. அதர் வேல்யூஸ் அதர்ஸ் எல்லாமே டிவைடட் பை 2. மீதி எல்லா வேல்யூமே 2ஆல டிவைட் பண்ணி ஆகணும். அப்போ x2 x3 வருதா? அப்போ x2 எங்க இருக்குன்னு பாருங்க. x2 இங்க இருக்கு. இங்க இருக்கு. x3 இங்க வருமா? இதான் கோயின்சைட் ஆகும். அப்போ x2 x3 எங்க வருதுன்னு பார்க்கணும். அப்போ x2 x3 வரக்கூடிய இடத்துல என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்போ 6 2ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான். x2 x3க்கு கரஸ்பாண்டிங்கான வேல்யூ 6. அதை 2ஆல் டிவைட் பண்ணா பேலன்ஸ் டைம் 3. அப்போ x2 x3 இங்க வரும். இந்த இடத்துல வரும். அப்போ 3. x2 x3 இங்கே வரும் இல்லையா? x2 x3னாலும் சரி இல்லை x3 x2 சொன்னாலும் சரி எல்லாமே ஒன்று தான். அப்போ இங்கேயும்
அப்படிலாம் கேல்சில வராது இது. நம்ம தான் போட்டாகணும். இது ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள் தான். டயகனல் மட்டும் டைரக்ட்டா எழுதுறோம். வித்தவுட் டயகனல் 2ஆல டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான். சரியா? அடுத்த வேல்யூ x1, x3 பாருங்க. x1, x3 என்ன இருக்கு? -10 இருக்கு. x1, x3ன்னு சொல்லலாம். இல்ல x3, x1 சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணு தான். அங்க -10 இருக்கு. இத 2ஆல டிவைட் பண்ணணும். அப்ப -5 கிடைக்கும். அப்போ 1, 3 எங்க வருதுன்னு பார்க்கணும். ஸோ 1 இங்க இருக்கு. கரஸ்பாண்டிங்கா 3 இங்க தானே வருது. அப்போ -5. 1, 3 இங்க வருது, இங்க வரும். ஏன்னா இந்த 2 ரிப்பீட் ஆகும். அப்ப இங்கேயும் -5. தென் x1, x2. அப்போ 1, 2 எங்க வருதுன்னு பார்க்கணும். இத 2ஆல டிவைட் பண்ணணும். -4 2ஆல டிவைட் பண்ணா -2 கிடைக்கும். 1, 2 எங்க வரும்னா இங்க தான் வரும். 1, 2 அதான் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் காலம். இன்னும் சிம்பிளா போனா ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் காலம் -2. தென் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் காலம். இல்ல செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம். இங்கேயும் வரும் -2. சரியா? புரிஞ்சுதா? இல்ல மறுபடியும் டைம் சொல்லணுமா? புரியல. புரியுது சார். ஓகே. கண்டிப்பா இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். ரோ அண்ட் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணா சேமா இருக்கணும். இது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸா இல்ல அப்படின்னா, இங்கேயே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். மறுபடியும் இங்கே ரீசெக் பண்ணியே ஆகணும். ஓகே. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருந்து நார்மல் மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாத்தும்போது, கண்டிப்பா அந்த மேட்ரிக்ஸ் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். இது நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, அதே லாஜிக் தான். நம்ம முன்னாடி சொன்ன அதே ஒர்க் தான். பெருசா ஒண்ணுமே இருக்காது. இதே ஐகன் வேல்யூஸ் தான், ஐகன் வெக்டார் தான். ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ கிடைக்குதா, நான் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ கிடைக்குதான்றத தான் பார்க்கணும். ஏன்னா இதே 10 -2 -5 தானே. இப்போ போன மேட்ரிக்ஸ் போட்ட அதே லாஜிக் தான். சரியா? இந்த 3 சம் பார்த்தீங்கன்னா, ஒரு சம் தெரிஞ்சதுன்னா, அந்த 3 சம்ல ஒண்ணுமே கிடையாது. திரும்ப அதே தான் வந்துட்டு இருக்கு. ஓகே. வேற என்ன குடுத்துருக்கான்னு பார்க்குறோம். இதையும் நீங்க ஹோம் ஒர்க்கா போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சம் தெரிஞ்சதுன்னா பேலன்ஸ் எல்லாம் அதே சம்ஸ் தான். அதுக்கப்புறம் கியூஆர், கிராம் ஸ்மித், கியூஆர் போயிட்டாங்க. சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் போயிட்டாங்க. ஸோ இது ஒரு சாப்டர் உங்களுக்கு குடுத்த 3 சப் டாபிக்கா குடுத்துருக்காங்க மொத்தம் உங்களுக்கு. உங்களுக்கு மொத்தம் 4 டாபிக் இதுல உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார். சரியா? ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டார் பேஸ் பண்ணி டயகனலைசேஷன் இருக்கு. டயகனலைசேஷன் குடுத்துருக்காங்க. 2வது கிராம் ஸ்மித். கிராம் ஸ்மித் குடுத்துருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா, கியூஆர் டீகம்போசிஷன். 4வது வந்து சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன். சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன். இந்த 4மே குடுத்துருக்காங்க. ஸோ ஐகன் வேல்யூ அவ்வளோதான். இது எவ்வளோ சம்ஸ் போட்டாலும் நான் நம்பர் தான் சேஞ்ச் பண்ணுவேன். வேற எதுவுமே பண்ண முடியாது. ப்ரொசீஜர் என்னால மாத்தவே முடியாது. எவ்வளோ சம்ஸ் போட்டாலும் நம்பர் தான் சேஞ்ச் ஆகும். ப்ரொசீஜர் அதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா? இதுல என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, நெறைய மைனஸ், பிளஸ் வர்றதுனால கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணணும். நம்ம ஒர்க் அவுட் பண்ண சம்மு சரியா, தப்பான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, முழுசா உட்கார்ந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சம்ம ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் தான் முடியும். அதர்வைஸ் பாசிபிளே இல்ல. அதனால தான் இந்த மேட்ரிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய மிஸ்டேக்ஸ் வரக்கான பாசிபிலிட்டீஸ் இந்த ரீசன் தான். நெறைய மைனஸ், பிளஸ் ரைஸ் ஆகும். ஓகே. தென் இன்னொன்னு பார்ட் பில ஏதாவது குடுத்துருக்காங்களான்னு பார்த்துருவோம். தென் அடுத்த கிளாஸ்ல நம்ம கிராம் ஸ்மித் போயிருவோம். ஏன்னா மொத்தம் உங்களுக்கு குடுத்ததுல பார்த்தீங்கன்னா, மினிமம் 4 கிளாஸ் எடுத்தா தான் உங்களுக்கு செட் ஆகும். இப்போதைக்கு ஏன்னா 4மே 4 டிஃபரெண்ட் மெத்தட். ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேஷனே கிடையாது. பார்ட் பில 3 மார்க் கொஸ்டினா? 3+3 மார்க் சார். இப்போதைக்கு இந்த பார்ட் சியே நேரம். அவ்வளோதான். உங்களுக்கு ஐகன் வேல்யூ முடிஞ்சது. அதுல உங்களுக்கு குடுத்த ஒரு பார்ட் பில ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அத முடிச்சோம்னா நம்ம ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார் ஃபுல்லா நம்ம முடிச்ச மாரி ஆயிடும். ஓகே. அனதர் 2 எக்ஸாம்பிள்ஸ், சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பார்ட் பில குடுத்துருக்காங்க. அத மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. வெரிஃபை பாசிட்டிவ் டெஃபினைட் குடுத்துருக்காங்களா? இந்த மேட்ரிக்ஸ் பாசிட்டிவ் டெஃபினைட்டா, இல்ல நெகட்டிவ் டெஃபினைட்டா, பாசிட்டிவ் செமி டெஃபினைட்டா, நெகட்டிவ் செமி டெஃபினைட்டா, இன்டெஃபினைட்டான்றது 4 கேஸ் இருக்கு.
ஸோ மேட்ரிக்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெஃபனைட் சொல்லுவோம். பாசிட்டிவ் டெஃபனைட் ஒன்று. எப்போ சார் பாசிட்டிவ் டெஃபனைட் சொல்லுவோம் அப்படின்னா நம்ம 2 டைப்ல சொல்லுவோம். சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ரிக்ஸை வச்சு சொன்னோம் அப்படின்னா முதல்ல D1 ஃபைண்ட் பண்ணுவோம். D1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். சப்போஸ் நம்மளோட மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏன்ற மேட்ரிக்ஸ் பொதுவாக எழுதணும்னா எலிமெண்ட் 1 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், தென் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், தென் தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். இப்படி தான் ஒரு மேட்ரிக்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் மேக்ஸிமம் யூஜி லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 3x3 தாண்டதில்லை. யூஸ்வலாக யூஜிக்கு 3x3 4x4 மேட்ரிக்ஸில் போக மாட்டேங்கிறாங்க. மேக்ஸிமம் 3x3 நிறுத்திடுறாங்க. அப்போ D1 அப்படின்றது என்னன்னா மாடுலஸ் A11 மட்டும்தான் D1. D2 என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 எலிமெண்ட்ஸ் A11 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். D3 அப்படின்றது 3 ரோ 3 காலம் வரும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். இது மாதிரி போயிட்டே இருக்கும். D4 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்றது? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எடுத்துக்குவோம். இது ஜென்ரல் எல்லா மேட்ரிக்ஸும் இது ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாசிட்டிவ் டெஃபனைட். பாசிட்டிவ் டெஃபனைட். பாசிட்டிவ் டெஃபனைட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா D1 இதுவும் கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். D2 அதுவும் கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். D3 அதுவும் கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். எல்லாமே கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். எக்ஸாம்பிள் சப்போஸ் D1க்கு வேல்யூ மேபி 1, D2க்கு வேல்யூ மேபி 3, D3க்கு வேல்யூ மேபி ஒரு 7 இருக்குன்னு வைங்க. இது எல்லாமே மோர் தென் 0 தான். எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ. அதனால இது பாசிட்டிவ் டெஃபனைட்னு சொல்லுவோம். டெஃபனைட். தென் பாசிட்டிவ் செமி டெஃபனைட். பாசிட்டிவ் செமி. பாசிட்டிவ் செமி டெஃபனைட்னா மேபி D1 கிரேட்டர் தென் 0வா இருக்கலாம், D2 கிரேட்டர் தென் 0வா இருக்கலாம், and D3 alone 0. Anyone like D1 இல்ல D2 இல்ல D3 மேபி 0. ஏதோ ஒரு வேல்யூ 0வா இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார் கொடுக்கலாம் அப்படின்னா சப்போஸ் D1க்கான வேல்யூ ஒரு 2 இருக்கு, D2க்கான வேல்யூ ஒரு 7 இருக்கு, பட் D3க்கான வேல்யூ 0. அப்போ 2 வேல்யூ கிரேட்டர் தேன் 1 மட்டும் 0வா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் செமி டெஃபனைட்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் நெகட்டிவ் டெஃபனைட் அப்படி ஆப்போசிட்டா வரும். நெகட்டிவ் டெஃபனைட் என்னன்னா D1 அதுவும் 0விட குறைவா இருக்கணும், D2 அதுவும் 0விட குறைவா இருக்கணும், D3 அதுவும் 0விட குறைவா இருக்கும். எக்ஸாம்பிள் சப்போஸ் D1க்கான வேல்யூ ஒரு -2, D2க்கான வேல்யூ ஒரு -3, D3க்கான வேல்யூ ஒரு -6. இந்த மாதிரி வந்துச்சுன்னா எல்லாமே நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் டெஃபனைட் சொல்லுவோம். தென் நெகட்டிவ் செமி டெஃபனைட். நெகட்டிவ் செமி டெஃபனைட். சப்போஸ் D1ஓட வேல்யூ 0விட குறைவா இருக்கு, மேபி D2 0, மேபி D2 0, பட் D3யும் 0விட குறைவா இருக்கு. எக்ஸாம்பிள் ஒரு D1ஓட வேல்யூ ஒரு -4 இருக்கு, D2க்கான வேல்யூ மட்டும் 0, பட் D3க்கான வேல்யூ அது ஒரு -10 இருக்கு. ஓகே? Any doubts? Then finally indefinite. Indefinite. அது என்ன சார் இன்டெஃபினைட்னா இந்த 4லுமே வரல அப்படின்னா ஆல் அதர் கேசஸ். ஆல் அதர் கேசஸ் இந்த 4லுமே எதுவுமே செட் ஆகல அப்படின்னா அது இன்டெஃபினைட். சப்போஸ்
D1 ஓட வேல்யூ 0வா இருக்கலாம். D2 ஓட வேல்யூ 0 விட குறைவா இருக்கலாம். D3 ஓட வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருக்கலாம். எல்லாமே மிக்ஸ் ஆயிருந்திருக்கும். எக்ஸாம்பிள், சப்போஸ் D1க்கு -1 பட் D2க்கு 3ன்னு வந்துருச்சு. D3 என்ன வேணா இருந்துட்டு போகுது. ஒரு 3ஓ 4ஓ இருக்கட்டும். இதுல பாசிட்டிவ் மிக்ஸ் ஆயிருக்கு, நெகட்டிவ் 2மே மிக்ஸ் ஆயிருக்கு. பாசிட்டிவ், நெகட்டிவ் 2 மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது இன்டெஃபினைட்னு சொல்லுவோம். ஓகேவா? Yes. இப்போ உங்களோட ஒரிஜினல் சம்முக்கு வாங்க. ஒரு 2 சம் குடுத்துருக்கோம். டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வெரிஃபை பாசிட்டிவ் டெஃபினைட்டான்னு அவங்களே கேட்க சொல்லிட்டாங்க. இது பாசிட்டிவ் டெஃபினைட்டான்னு செக் பண்ண சொல்றாங்க. அப்போ D1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும். இது மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ D1ன்றது என்ன? 2 மட்டும் தான் வரும். அப்போ D1ன்றது 2 மட்டும். D2ன்றது 2 எலிமெண்ட் எடுத்துக்கும். 2 ரோ 2 காலம். அப்போ 2 1 1 3. சரியா? 2 1 1 3. இது எக்ஸ்பெண்ட் பண்ண 2 into 3 என்ன ஆகும்? 6. 1 into 1னா சிம்பிளை மாற்றி 1. கரெக்டா? 2 3s are 6. 1 into 1னா 1. 6ல 1 போச்சுன்னா 5. D3 3 எடுத்துக்கும். 3 ரோ 3 காலம். 2 1 0 1 3 0 0 0 2. அப்போ இது எக்ஸ்பெண்ட் என்ன கிடைக்கும் பாருங்க. 2 into 2 into 3 2s are 6 minus 0 minus 1 into 1 into 1 into 2 னா 2 minus 0. லாஸ்ட் ஒன் 0. 1 into 0 னா 0 தான். 0 into 3 னா 0 தான். அப்போ என்ன கிடைக்கும்? 2 6 are 12. minus 1 into 2 னா minus 2. அப்போ இது என்ன கிடைக்கும்? 10. நல்லா பார்த்தீங்கன்னா D1 என்னது? கிரேட்டர் தேன் 0. D2 என்னது? 5. அதுவும் 0 விட பெருசு. D3 10. அதுவும் 0 விட பெருசு. அப்போ D1 கிரேட்டர் தேன் 0, D2 கிரேட்டர் தேன் 0, D3 அதுவும் கிரேட்டர் தேன் 0. எல்லாமே கிரேட்டர் தேன் 0. எல்லாமே பாசிட்டிவ். Therefore capital A is பாசிட்டிவ் டெஃபினைட்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் டெஃபினைட். ஒன் மோர் எக்ஸாம் உங்களுக்கு கொடுத்தது, ரெண்டாவது எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அதை வெரிஃபை தான் சொல்றோம். பாசிட்டிவ் டெஃபினைட்டான்னு செக் பண்ண சொல்றாங்க. டிசைட் பண்ண சொல்றாங்க. இது பாசிட்டிவ் டெஃபினைட்டா என்ன ஏதுன்னு செக் பண்ண சொல்றாங்க. ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் அதே லாஜிக் தான். ஸோ D1. ஸோ D1ன்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 மட்டும் தான் வரும். அப்போ D1ன்றது 2 மட்டும் தான். அப்போ 2ன்றது கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 0. D2 ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட் 2 2 1 3 இல்லையா? 2 2 1 3. இது எக்ஸ்பெண்ட் பண்ணா 2 3s are 6. 1 into 2னா -2. அப்போ 6ல 2 போச்சுன்னா 4. இதுவும் கிரேட்டர் தேன் 0. D3 டிட்டர்மினன்ட். அப்போ ஒர்க் பண்ண டிட்டர்மினன்ட் என்ன ஆகும்? 2 எடுத்துக்குவோம் முதல்ல. 2 into 3 2s are 6 minus 2. 6 minus 2 minus ரெண்டாவது எலிமெண்ட் 2. 2 into 1 2s are 2. 1 2s are 2 minus 1 into 1 னா 1 plus 1 into last element 1 into 1 2s are 2, 1 3s are 3 minus 3. அப்போ இது செக் பண்ணுங்க. 2 6ல 2 போச்சுன்னா 4 minus 2 2 into 1 னா 2 தான் plus 1 into 2 minus 3 னா minus 1 இல்லையா? அப்போ 4 2s are 8, 2 1s are 2, 1 into minus 1 னா minus 1. அப்போ 8ல 8 minus 3. அப்போ இது பார்த்தீங்கன்னா 5. இதுவும் கிரேட்டர் தேன் 0. அப்போ ஆட்டோமேட்டிக் என்னது? கேபிட்டல் A இஸ் ஒன்ஸ் அகெயின் பாசிட்டிவ் டெஃபினைட் தான். பாசிட்டிவ் டெஃபினைட். ஓகே, எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். ஓகே, இதுக்கு நான் லிங்க் நான் அனுப்பிச்சுட்டுறேன் சார். தட் மீன்ஸ்